இந்த உலகம் கெட்டு போகிறதுக்கு 3 காரணம். நான் சாஸ்திரக்காராள். இந்த உலகம் கெட்டு போகிறதுக்கு 3 காரணம். என்ன 3 காரணம் அப்படின்னா, தீர்த்தத்தினால வரக்கூடிய தோஷம், காற்றுனாலே வரக்கூடிய தோஷம், காலத்தினாலே வரக்கூடிய தோஷம். இந்த 3 தோஷத்தினால தான் பிரபஞ்சம் வீணா போயிட்டு இருக்கு. காற்றுனாலே எங்கேயாவது ஒரு விஷவாயு கிளம்பித்தேனால் அந்த விஷவாயு காற்றில் கலந்து எல்லாருடைய சுவாச பிரசுவாச மூலமாக உள்ளே நுழைந்து அவர்களுக்கு உண்டானதான வியாதிகளை கொடுத்து பிராணனை அபகரிக்கிறது. அது காற்றினாலே உண்டானக்கூடிய தோஷம். இரண்டாவது ஜலத்தாலே, பூமியில் கிடைக்கக்கூடிய ஜலத்தினாலே கிடைக்கக்கூடிய தோஷம். சர்வசகான்னு பேர் பூமிக்கு. முதுகுல ஆணி அடித்தா எவ்வளவு சிரமமோ அவ்வளவு சிரமம். 400 அடி 500 அடி 1000 அடி போர் போடுறது. அவ்வளவு போரையும் சகிச்சுண்டு பூமி புழக்காமல் எல்லாரையும் சகிச்சுக்கிறாளே, அதனாலே அவளுக்கு சர்வசகான்னு பேர் சமஸ்கிருதத்தில். அந்த தராவா இருக்கக்கூடிய பூமாதேவி கெட்ட மனிதர்களுடைய கெட்ட எண்ணங்களாலே பூமி கெட்டு போய் தீர்த்தம் கெட்டு போடுறது. அதனாலே தோஷம், ஜலத்தினால ஏற்படக்கூடிய தோஷம். அப்புறம் கால தோஷம். ஜோசியெல்லாம் சொல்லுவா, ஒரே இடத்துல எல்லா கிரகமும் இந்த வருஷம் ஒன்றா சேர்றது, என்னென்ன கெடுதல்லாம் நடக்குமோ தெரியாது. ஆனால் சரி சில ஜோசியர் சொல்றது நடந்துடுறது. விமான நிலையம் மூடப்படும்னு பஞ்சாங்கத்தில் எழுதியிருக்கான். விமான நிலையம் மூடியாச்சு. மதுரை மீனாட்சி கோவிலில் இந்த அசம்பாவம் நடக்கும்னு முன்னாடியே பஞ்சாங்கத்தில் எழுதியிருக்கான்னு கரெக்டாக நடக்கிறது. இதுக்கெல்லாம் காலதோஷம்னு பேர். இந்த தீர்த்த தோஷம், காலதோஷம், காற்றுனாலே ஏற்படக்கூடிய தோஷம், இந்த தோஷம் எல்லாத்துக்கும் எது பரிகாரம்னா வேத பாராயணம் தான் பரிகாரம். எங்க வேத பாராயணம் நடக்கிறதோ அந்த இடத்துல இந்த 3 தோஷமும் சம்பவிக்காது. இந்த வேத கோஷம், இந்த பிரம்ம வித்தையை உள்ளுக்குள்ளார அடக்கி வச்சுண்டு குஹ்யமாக அது அப்படியே அவர்கள் வேதத்தை வெளியில சொல்லும்போது அதனால வரக்கூடிய சப்தங்களாலே ஏற்படக்கூடிய அலைகள் உலகத்தில் உள்ள துர்நிமித்தத்தை முழுக்க போக்கக்கூடியது. அதனாலதான் வேதம் உயர்வு, வேதம் உயர்வு, வேதம் உயர்வு. எல்லாருக்கும் ராமகிருஷ்ண பரமஹம்சா தெரியும். ராமகிருஷ்ண பரமஹம்சா அவருடைய ஜீவித சரித்திரம் தெரியுமான்னு தெரியாது. ராமகிருஷ்ண பரமஹம்சாக்கு ரொம்ப ஜுரமாகி 10 நாளா படுத்த பிடிக்க இருக்கார். அவளால் ஏந்திருக்கவே முடியல. டாக்டர் எல்லாரும் சொன்னா வைத்தியம் பண்ணிக்கோங்கோ, மாத்திரை போட்டுக்கோங்கோ, இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க அப்படிலாம் ராமகிருஷ்ண பரமஹம்சாவை ரொம்ப நிர்பந்தப்படுத்தினார்கள். ஆனால் எதுவும் எடுத்துக்க மாட்டேன்னு விட்டார். மருந்து மாத்திரை எதுவும் சாப்பிட மாட்டேன்னு விட்டார். அப்போ இருக்கிறவா எல்லாரும் அவரை வருத்தப்பட்டு, உங்களுடைய ஜுரம் போகிறதுக்கு ஒன்றும் வழியும் சொல்ல மாட்டேங்கிறேள், மருந்து மாத்திரையும் சாப்பிட மாட்டேங்கிறேள், ஆனால் ரொம்ப ஜுரத்தோட கஷ்டப்படுறேள், பார்க்குற எங்களுக்கு வருத்தமாக இருக்குது, இதற்கு ஏதாவது ஒரு பரிகாரத்தை சொல்லுங்கள் அப்படின்னு ரொம்ப கேட்டபோது 10 நாள் கழித்து ராமகிருஷ்ண பரமஹம்சா சொன்னார், வேத பாராயணம் பண்ணுற பிராமணா எல்லாரையும் அழைச்சின்னு வா, எல்லாரையும் அழைச்சின்னு வர சொல்லி எல்லாரையும் ஒரு தாம்பாளத்தில் ஒத்தொத்தராக நிறுத்தி வச்சு காலலம்பி அந்த காலலிம்பின ஜலத்தை எல்லாத்தையும் ஒரு வாளியில் ஊத்து, அந்த ஜலத்தை எனக்கு அபிஷேகம் பண்ணினார் ராமகிருஷ்ண பரமஹம்சா. உடனே எல்லாரும் பிராமணால் எல்லாரையும் வர சொல்லி எல்லாருடைய காலையும் அலம்பி அந்த கால் அலம்பின ஜலத்தை ராமகிருஷ்ண பரமஹம்சா உட்காத்தி வச்சு எல்லாரும் பக்தர்கள் மேலே அபிஷேகம் பண்ணினார்கள். அடுத்த அரை மணியில ஜுரம் நிவர்த்தியாகி ராமகிருஷ்ண பரமஹம்சா எழுந்து உட்கார்ந்தார். எதுக்கு சொல்ல வந்த? வேதம் அவ்வளவு அபௌருஷேயம், அதனுடைய சக்தியை நம்மளாலே புரிஞ்சு கொள்ள முடியாது. ஏதோ நாவாள ஏதோ ருத்ரன் தானே சொல்றா, புருஷ சூக்தம் தானே சொல்றா. அந்த ஜலத்தை எடுத்து புரோட்சிக்கிறா, கலசத்தில் உள்ள
ஜபம் பண்ணி இந்த ஜலத்தை அன்னைக்கு நித்தியம் அற்புதமான ஹோமங்கள்லாம் பண்ணுறா, பத்திரிகையில் பார்த்தோம். அந்த கலச தீர்த்தத்தை அபிஷேக புரோட்சணம் பண்ணுறா. அந்த புரோட்சண மந்திரம் ஏதோ சர்வசாதாரணமாக இருக்கு. துருபதா திவேன் முமுச்சானஹ ஸ்வின்னஸ்நாத்வீமலா திவா பூதம் பவித்ரேணேவாஜ்யம் ஆபசுந்தந்து மைனசஹ பூர்புவசுபோ பூர்பு இப்படிதானே சொல்லி புரோட்சிக்கிறா. ஏதோ மந்திரம் சாதாரணமாக இருக்கு. ஆனால் அந்த மந்திரத்துக்கு உண்டான அர்த்தத்தை இப்போ சொன்னேன்னா நாளையிலேருந்து தலையை கொண்டு வந்து சிரசை கொண்டு வந்து நீட்டுவேள். அப்படி இருக்கு அந்த மந்திரத்தினுடைய அர்த்தம். துருபதா திவேன் முமுச்சானஹ. இப்போ நான் சொல்கிற கதை உங்களுக்கெல்லாம் புரியும், சின்ன பிராயத்தில் உள்ளவர்களுக்கு புரியாது. கிராமத்தில் வளர்ந்தவர்களுக்கு கிராமத்தில் ரொம்ப ஸ்பீடாக ஓடக்கூடிய மாடுகளை கட்டுப்படுத்துறதுக்காக காலில் ஒரு கட்டையை கட்டி விட்டுருப்பா. ஒரு முழத்துக்கு இருக்கும் அந்த கட்டை. அது ரொம்ப ஸ்பீடாக போனால் முழங்காலில் வந்து இடிக்கும். அதனால மாடுலாம் ஓடாது. துருபதா திவேத் முமுச்சானஹ. அப்படி ஸ்பீடாக ஓடக்கூடிய மாடுகளை சிரமப்படுத்தக்கூடிய கட்டைகளை அறுத்து விட்டால் அந்த மாடு என்ன சந்தோஷத்தை அடையுமோ அதுபோல இந்த ஜலம் பிறவி கட்டுகளிலிருந்து என்னை விடுவிக்கட்டும். துருபதா திவேன் முமுச்சானஹ. ஸ்வின்னஹ ரொம்ப வேர்த்தவன், வேர்வைகளை அடைஞ்சவன். சம்பில் கிளீன் பண்ணுறான், உள்ளுக்குள்ளார பூமிக்கு அடியில். மேலெல்லாம் காற்றோட்டம் இல்லை, ரொம்ப சிரமப்படுறான். மேலெல்லாம் அழுக்காக இருக்குது. அப்புறம் அவன் என்ன பண்ணுறான், மேலே வந்த உடனே ஆக்சிஜனை எடுத்துன்னு மேலே ஜலத்தை எடுத்து மேலே விட்டுக்கிறான். அந்த வேர்வை அடைஞ்சவன் மேலே உள்ள அழுக்குகள் எப்படி வெளியாறதோ அதுபோல ஜென்ம ஜன்மாந்தரியமான பாபங்கள் எல்லாத்தையும் இந்த ஜலம் போக்கட்டம். ஸ்வின்னஸ்நாத்வீமலாதிவா பூதம் ஒரு பவித்திரம் எப்படி ஒரு தர்பேனால பண்ணப்பட்டதான ஒரு பவித்திரம் ஒரு ஆஜ்யத்தை எப்படி சுத்திகரிக்கிறதோ அதுபோல இந்த ஜலம் என்னை சுத்திகரிக்கட்டும். ஆபசுந்தந்து மைனசக. மைனசகனா பாபம். இந்த தீர்த்தமானது என்னுடைய பாபங்களை எல்லாத்தையும் போக்கட்டும் அப்படின்னு சொல்ற 4 வரி. இது மாதிரி எவ்வளவு மந்திரம் இருக்கு. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். அது ரொம்ப உயர்வு. வருஷம் உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஜாக்பாட் வேத சமிதிக்காரா இங்கே அற்புதமாக நடத்துகிறான். நீங்களே இந்த வெஸ்ட் மாம்பலத்தில் இல்லாமல் வேற எங்கேயாவது ஒரு கோவாவில் இருந்தேள், ஒரு வைசாக்கில் இருந்தேள், இந்த வருஷம் இந்த பேதபாரண பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குமா? யோசிச்சு சொல்லுங்களேன்.